ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஆடுகள்லாம் மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்துடுச்சு. பட்டிக்குள்ளே அடைச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்காந்தேன். நீ எதுக்கடி உட்கார அப்படின்னு எனக்கு வேலை வைக்க போகிறான். என்னன்னு பார்க்குறீங்களா, நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி புது வாரிசு வரப்போகுது. நீ என்னடி நீ கத்துற? நம்ம சிகப்பு தங்கம் குட்டி போட போகுதுங்க. சரி வா, வெளியே போயிடலாம் நம்ம. வா. நீ ஏன் வெளியே போகிற? போ போ போ. நீ எங்கடி வெளியே போகிற? வா நீ வா. நீங்களா அந்த இடத்துல ஈத்து மாரி கிடக்கு. வேற எவ்வளோ குட்டி போகிறாளா? போய் ஒரு பக்கம் படுத்துக்கு. இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் காலை மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்துட்டு ஆடுகள்லாம் பட்டிக்குள்ளே அடைச்சிட்டு அப்படியே உட்காந்தேன். நக்கா நீ ஏன்டி உட்கார்ற? எனக்கு பிரசவம் பார்த்துட்டு போய் உட்காருடின்ட்டா. சரி பார்ப்போம். அங்கே எதுவும் தெரியல, இவள் வேலை தானா இல்லை வேறு ஏதாவது ஆடான்னு தெரில. அங்கே கொஞ்சம் ஈத்து மாதிரி கிடக்கு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, வேறு யாராவது குட்டி போடுறீங்களா? ஏக்கா நீ போடுறியாடி? சரி பார்ப்போம். இன்னொன்று பரப்புது வர. காலை பிச்சு விடுங்க. கால் வலிக்குதா? அப்புறம் இன்னொரு குட்டி வருது வருங்க. யாயா சரித்திரத்தில் முதன் முறையாக நம்ம சிகப்பி இரண்டாவது குட்டி போடுறாங்க. எப்பயுமே ஒரு குட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் போடும். இன்றைக்கி தான் 2 குட்டி போடுது. வரட்டு தலை வரணும். இப்போ இப்படி தலையை பிடிச்சிருங்க. எங்கள் வீட்டுக்காரங்க இப்போ தான் முதன் முறையாக பிரசவம் பார்க்குறார். எப்போதும் நான் தான் பார்ப்பேன். காலை பிச்சு விடும். மூக்குக்கிட்ட நல்லா இது பண்ணி விடும். நல்லா வலிச்சு போடுங்க. அந்த மூக்குக்கிட்ட மூச்சு விட முடியாது, அடைக்கும். காலை பிச்சு விடுங்க. 2 எடி 3 குட்டி போடுறியடி? 2 பொட்டணுன்னு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காட்டுங்க. பொட்டையை போட்டு தள்ளுறாளுங்க. பொட்டையை போட்டு இங்கே எவடி ஏற்கனவே பட்டி ரொம்பி போய் கிடக்குது. இன்னும் ஒன்றா இவன் என்னடி என்ன வந்து முட்டுறா? என்ன வேணும் உனக்கு? என்ன இவளுக்கு பால் வேணுமா பாருங்க. இன்னொன்னா அதான் புழுக்கையாக போட்டுருக்கு. ஒரு புள்ள பெத்தா போதாது. ஏங்க காலை பிச்சு விடுங்க. அந்த ஆட்டு காலை பிச்சு விடுங்க. முத்தி போய்டு சீக்கிரம் வாங்க. கொஞ்சம் நேரம் ஆகி போச்சுன்னா இப்படி பிக்க முடியாது. போங்க நவுந்துங்கம்மா. கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் காஞ்சி போயிடும், பிக்க முடியாது. இன்னொன்னா உறுப்பு கொடிங்க, அவ்வளோதான். அப்புறம் எந்திரிக்க முடியுது. அது கொஞ்சம் டயர்ட் இருக்கும்ல. உள்ளே பார்த்த உடனே எந்திரிக்க முடியுமா? பாரு இவளுங்கெல்லாம் என்னென்ன பண்ணுறாளுங்க. உனக்கு என்னடா என்ன? இவனுக்கு என்ன வேணும்? இவனுக்கு பால் வேணுமா? இப்போ உங்கள் அம்மாட்ட போ. பால் பால்லாம் இந்த மாதிரி தரமாட்டா போ. அவங்க அம்மா உள்ளே மாட்டிக்கிட்டாங்க, அதனால என்கிட்ட ஓடியா. சரிப்போ அம்மாட்ட போ, ஓடு. சிச்சோ பிள்ளைக்கு அரிக்குது. நாளைக்கு வாங்க, எல்லாத்துக்கும் மருந்து போட்டு விட்றோம், உனி மருந்து. போ. ஐயோ மாட்டிக்கிட்டான். அந்த இடத்துல கொஞ்சம் வெயிலாக இருந்ததுனால இடத்த வந்து மாற்றி போட்டாச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் குட்டிக்கு வந்து பால் குடிக்க வைக்கல. பால் பாருங்க, ஒரு 5 நிமிஷம் ஆகுது குட்டி போட்டு. 5 நிமிஷம் ஆகிடுச்சு. அது உடம்புல இருந்தது எல்லாத்தையும் தாய் வந்து நக்கி சுத்தம் பண்ணிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக. இன்னும் கொஞ்சம் நேரத்தை பார்த்திங்கன்னா வெல்வெட் மாரி அழகாக இருக்கும். சூப்பராக இருக்குல்ல? சரி இப்போ பால் குடிக்க வச்சிடலாம்.
தாய்கிட்ட வந்து பால் பத்தாதுங்க. அதனால் நம்ம வந்து பாட்டில் பால் கொடுத்து இன்றைக்கே பழகிடலாம். குட்டி பிறந்த அன்றைக்கே வந்து பழகிட்டோம்னா ஈஸியாக குடிக்க ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா குடிக்காதுங்க. கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உறுப்பு கொடியும் வெளியே வந்துடுச்சுங்க. வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள்.